நம் வாழ்க்கை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. நான் சொன்னேன்ல, நான் நிறைய படிப்பேன். நீங்க நிறைய யூத் வந்திருக்கிறீங்க. இதோ இந்த காணொலியை பிடிச்சிட்டு இருக்கிற தம்பி கூட 20, 22, 25 வயசுக்குள்ள இருப்பான். நம்ம ஊர்ல நம்ம பாதுகாக்க வேண்டியது யாரை தெரியுமா? இத்தகைய இளைஞர்களை. அதிலும் முக்கியமாக காப்பாற்ற வேண்டியவர்கள் குடும்ப தலைவர்களை, இளமையோடு இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் உணர்ச்சி வசப்படாமல் இதை பேசவே முடியாது என்னால். ஏனென்றால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் யாரும் சொல்லித் தருவதே இல்லப்பா. சொல்லித் தருகின்றவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்பெல்லாம் யாரும் மனம் திறந்து எதையும் சொல்லித் தருவதற்கு அவர்களுக்கும் தெரிவதில்லை. அவர்களும் விக்டிமைஸ்டா இருக்கிறாங்க. சான்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை. பாருங்களேன், ஆர்வமாக வரீங்கன்னா மனசில் ஏதாவது பெட்டி கட்டிட்டு போகணும்ல பேச்சு. அப்படி நீங்கள் பெட்டி கட்டிட்டு போகிறதுக்கான ஒரு கருத்து இது. இந்த இயற்கை இருக்குல்ல, அது முடிவு செஞ்சுதான். அப்படிதான் முடிவு செய்து நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்களும் நானும் பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம்னு? கிடையாது. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஒரு நோக்கம் இயற்கை வைத்திருக்கிறது. அந்த நோக்கத்தை முடிவு செய்து பூர்த்தி செய்து இந்த உலகத்தை விட்டு போவோம். அதை புரிஞ்சுக்கணும் நாம. பாருங்க, இயற்கை முடிவு செய்து ஒரு இனத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதனை பிறக்க வைக்கணும்னு முடிவு செஞ்சு ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தேர்ந்தெடுக்குதுங்க. ஒரு ஆணினுடைய உயிர் அணுவை ஒரு பெண்ணிற்குள் செலுத்துது. அந்த பெண்ணின் கரு வளருது வயிற்றுல. கனவுல அந்த இயற்கை, அந்த இறைவன் ஒரு வார்த்தையை போடுகிறான். உன் பிள்ளை பிறந்து வெளியில் வருகின்ற வரைக்கும் நீ திராட்சை ரசம், சாராயம் குடிக்கக்கூடாது, வைன் குடிக்கக்கூடாது. அப்புறம் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதன் முடிய வெட்டக்கூடாது. சரியா? சரி. குழந்தை வளருதுங்க. அந்த அம்மா வைன் குடிக்காமலே அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க. குழந்தை பிறந்த உடனே இவ்வளோ முடிங்க, அப்படி முடி. 16, 17 வயசுல அந்த பையன் எப்படி வளர்றான்னா, பராக்கிரமசாலி 6 அடிக்கு வளர்றான். பேரன்பு கொண்டவனா இருக்கான். அந்த இனத்தை காப்பாத்துறான். அவனுக்கு சிம்சோன் என்று பெயர் வைக்கிறார்கள். வளர்றாங்க அப்படி. நான் அந்த கதையை படிச்சுட்டு, பெருமக்களை நீங்க நம்புங்க, இந்த கதையை படித்து முடித்தவுடன் இறைவன் மீது ஆணையா நான் சொல்றேன், நான் இன்னைக்கு சாப்பிடலைங்க. என்னால துறக்கமே வரல. எனக்கு உடம்ப போட்டு மூளையை போட்டு அந்த அந்த விஷயம் அப்படி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சொல்றது, இதை எப்படி கடத்துறது, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? பாருங்க, நான் எனக்கு இறைவன் தந்த அந்த வார்த்தைகளை அப்படியே நான் கடத்துறேன். நான் பிரார்த்தனை தான் செய்ய முடியும். நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பையன் நல்லா வளர்ந்துட்டானா, அந்த இனத்தை காப்பாத்துறதுக்காக அவனுடைய பராக்கிரமத்தை பயன்படுத்துறான். அந்த இனம் யாராலும் தொட முடியாத அளவுக்கு விருத்தி ஆகுது, வளருது. பகைவர்கள் பார்க்கிறார்கள், இந்த ஒரு ஆளு தான் இந்த இனத்தை காப்பாத்திட்டு இருக்கிறான், இந்த இனத்தை இவனை தள்ளிட்டோம்னா இந்த இனத்தை நம்ம அபகரிச்சுக்கலாம். நல்லா வளர்ந்துருச்ச 10 வருஷத்துல. அவனை கூட்டிட்டு ஒரு ஊருக்கு போறாங்க. அவன் போறான். பாருங்க, போறவ ஒன்றும் செய்யலிங்க. ஒரு பெண் மீது காதல் வருகிறதுங்க. அவனுக்கு ஒரு பெண் மீது காதல் வருது. இந்த காதல் இருக்குல்ல, இந்த பசங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. கடவுள் தந்தா நல்லா இருக்கும் தம்பி, நாமளா தேடனா குட்டிச்சோறு தான். எப்போ புரியும்னு தெரியல. அவன் என்ன செய்யறான், போய் அந்த பெண்ணோட காதல் செய்யறானா, அந்த பொண்ணு அவனை காதலிக்கல, போயிடுறான். இவனுக்கு மனசு உடஞ்சு போயிருது. டீச்சர்ல ரெட் கோட்ல அடிக்கோடு போடுற. நம்மில் பல பேருக்கு கெட்ட பழக்கங்கள் வரத்துக்கு ஒரு துயரம் போதுமானது தானே. என் பொண்டாட்டி சரியில்லை, நான் குடிக்கிறேன். அவ அன்பா இல்லை, அதனால நான் இன்னொருத்தியோட பேசுறேன். துயரம் தானே. எல்லா பிழைகளுக்கும் காரணம் நான் குடிக்கிறேன். இவன் என்ன துரோகம் பண்ணிட்டான், இவன் என்னை அடிச்சிட்டா. அவனுக்கு மனசு ரொம்ப பேதலிச்சு போகுது, அந்த அன்பு கிடைக்காததுனால. அவன் சோகம் ஆயிட்டானா, அவன் சோகம்தான் அவன் அழிவுக்கு காரணமாகுது. அவன் துயரம் அவன் அழிவுக்கு காரணமாகுது. அவன் சோகமா சுத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் அவளுக்கு கிடைக்கிறாள். அவ பேர் தலீலாள். அவ எப்படி தெரியுமா, காதலிலாம் கிடையாது, மனைவிலாம் கிடையாது, ஜாலியான பொண்ணு.
ஒரு பைக் இருந்தால் போதும்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுறாங்களே. நல்ல சாப்பாடு, நல்ல குடி, நல்ல ஏதாவது ஷாப்பிங்க்கு பொருள் வாங்கி கொடுத்தா போதுமே, கூடவே இருந்து ஜாலியாக இருந்துட்டு போயிடுறாங்களே. அவளும் கிடைக்கிறா, நல்லா சாப்பிட்றா, சுத்துறா, ரொம்ப விளையாடுறா, டான்ஸ் ஆடுறா, அவளை மகிழ்ச்சி படுத்துறா. அவ்வளோ சந்தோஷமா அவங்க இருக்கும் பொழுது அந்த பகையாளிகள் தெலீலாவை கண்டெடுக்கிறார்கள். ஐய், அந்த பையனுடைய உடம்புல எங்கேயோ இருக்கு அவனுடைய உயிர் சத்து, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடு, உனக்கு நான் 100 வெள்ளிக்காசு தரேன். ஹை, 100? கேட்டு சொல்றேன். என் தோன்குள்ளேயே கையை பிடிச்சிட்டே வாங்க மக்களே. அவன் நேரா வரா சிம்சோன் கிட்ட. ஓய், என்ன ரொம்ப ஜாலியான், ரொம்ப பராக்கிரமசாலியா நீ? ஆமா, இப்படி தானே பேசிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி, உன் உடம்புல எங்கேயோ உயிர் இருக்குதாமே உனக்கு, நீ எப்போ செத்து போவ? என்ன பண்ணா நீ செத்து போவ? விளையாட்டுத்தனமாக கேட்குறா. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், பாருங்களேன், நம்ம எங்கே தெரியுமா அலர்ட்டாக இருக்கணும்? உயிர் சத்தில் கை வைக்கக்கூடாது யாரும், யாராக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு எல்லையில் நிறுத்தி வைக்கணும். மனைவி, அம்மா, புள்ள, ஃப்ரெண்டு, முதலாளி, தொழிலாளி, அரசியல்வாதி. ஏன்னா கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு தான் ரொம்ப முக்கியம். அவன் நமக்கு சில பணிகளை தந்திருக்கிறான் என்றால் அந்த பணிகளை முடிவு செய்வதற்கு யாரும் தடையா இருக்கக்கூடாதுங்க நமக்கு. அவ சொல்றா, நீ எதுல நீ செத்து போவேன்? அவன் சொல்றா, என்னை அக்னி கம்பிகளை விளையாடுறாங்க. அவ்வை சொல்றாள், பாம்போடு விளையாடேல், என்ன அக்னி கம்பிகளால் கட்டினா நான் செத்து போவேன்னு. அன்னைக்கு நைட்டே கட்டுறாங்க. அவனை அறுத்துட்டு வெளியில வந்து சிரிக்கிறான். தெலீலால் கிட்ட சிரிச்சிட்டு சொல்றான், வந்துட்டேன் நேனு, இன்னும் அக்னி கம்பியில் கட்டினா செத்து போவேன்னு சொன்னேன். சிச்சி, என்னை சாதாரண கயிறில் கட்டினாலே நான் செத்துருவேண்டா. அடுத்த நாள் இரவு அவனை சாதாரண கயிறில் கட்டுகிறார்கள். சாதாரண கயிறில் கட்டுகின்றவன் அதையும் அறுத்துட்டு வெளியில வந்த உடனே அந்த வியாபாரிகள்ல 100 காசு கொடுத்தாங்களே அவர்கள் தெலீலாவை நெருக்கடிக்கிறார்கள். என்ன நீ சொல்றதெல்லாம் பொய்யாகுது? அவ என்ன செஞ்சா தெரியுமா? எனக்கு உடம்பு பதறுது. அவ என்ன செஞ்சான் கதை தாங்க, பதறுதுங்க. எனக்கு புள்ள வச்சிருக்கேன்ல, இந்த மக்கள் எவ்வளவு அன்பும் நேசிப்பும் வைத்திருக்கக்கூடிய இந்த மக்களை வைத்திருக்கிறேன் இல்லையா? பதறுது எனக்கு. பாருங்க, அவ வந்து கேட்கிறா, இப்ப நீ சொல்லல, நீ சொல்ல மாட்டியா? உன் உடம்புல எங்க உயிர் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீ சொல்லிட்டா நீ செத்துருவியா? உன் கடவுளுக்கு நடுவில் அவ்வளவுதானா? விழுந்து புலம்புறாங்க, அழுவுறாங்க. அதை பார்க்குறான், ஏண்டி அழுவுற? நீ சொல்லு, இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ சொல்லு. அவளை அப்படியே எடுத்து மடியில் போட்டுக்கிறான். ஏண்டா உனக்கு இது தேவை? நீ சொல்லு, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நீயும் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஆனால் நீ என்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டியா? சொல்லு. அவன் அப்படியே வாடுறான். தப்புன்னு எழுந்திருச்சு அவனை தன் மடியில் சாய்த்து கொண்டாள் தெலீலாள். சாய்ச்சிக்கிட்டு அந்த முடியை போட்டு அப்படியே வருடுறா, வருடிக்கிட்டே சொல்றா, சொல்ல. அவன் மனம் உடைந்து சொன்னான், நீ தடவி கொண்டிருக்கிறாயே அந்த முடியில் தானம்மா இருக்கிறது என் உயிர். அவ அப்படியே ஏழா அதை வந்து பின்றா. அந்த சுகத்தில் இவன் தூங்குறான். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அவன் தலை மழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது பைபிள். எழுந்து பார்த்தவுடனே கோழி குஞ்சு மாதிரி உணர்றான். உடம்புல அந்த ஆற்றல் எல்லாம் போயிடுச்சு. பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள், சிறையில் அடிக்கிறார்கள், கம்பியில் கட்டுகிறார்கள். அவன் கண்களை கைகளாலும் ஆயுதங்களாலும் தோண்டி எடுத்து அவனை குருடாக்குகிறார்கள். அவன் தவிக்கிறான், அழுகிறான், கூனி குறுகுகிறான், இறைவனிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறான். ஒரு விஷயம் சொல்றேன், இளைஞர்கள் இருந்தால், அதாவது தப்பு செஞ்சீங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தான் சொல்றேன், தப்பு செஞ்சீங்கன்னா பெரியவங்க மன்னிச்சிருவாங்கப்பா, கடவுள் மன்னிச்சிருவான். ஆனா தப்பு செஞ்சீங்கல்ல, அதனால வரக்கூடிய விளைச்சலை யார் மன்னிக்கிறது? அந்த விளைச்சலை மன்னிக்க முடியாது. கண்கள் எப்படி வளரும்? தலைமுடி வளருது, ஆற்றலும் வளருது. ஓராண்டு எல்லைக்குள் உடல் நலம் பெற்று மறுபடியும் பராக்கிரமசாலியா வர. ஆனால் கண்கள் இல்லாத காரணத்தினால் அவனால் டார்கெட் பண்ணவே முடியல. மறுபடியும் அவனை கேலி செய்து கம்பியில் கட்டுகிறார்கள், அந்த தூணில் கட்டுகிறார்கள். கடைசியா தான் உயிர் வாழ வேண்டாம் என்று சொல்லி அந்த பராக்கிரமத்தோடு அந்த சிறைச்சாலை முழுக்கும் அப்படியே இழுத்துட்டு அதில் கீழே விழுந்து உள்ளே அழிந்து போனான் சிம்சோன் என்று பைபிள் சொல்லி ஒரே ஒரு வரி ட்ரிபியூட் சொல்லுதுங்க. அவன் உயிரோடு இருந்து அழித்த தீமையானவர்களை விட
அவன் இறக்கின்ற பொழுது அவன் அழித்த குற்றவாளிகள் அநேகம். நான் உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த சிம்சோன் கதை ஏன் தெரியுமா சொன்னேன்? கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, அது ஒரு பிள்ளையாக கூட இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம், கணவனாக கூட இருக்கலாம், அல்லது நாமாக கூட இருக்கலாம். இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த தாளந்தை ஆபத்து இல்லாமல் நாம் கட்டி காப்பாற்றி கொள்ள வேண்டும். 99 நான் பார்த்த அம்மா அப்பா வேற, 2022 நான் பார்த்த அம்மா அப்பா வேற. குழந்தை அதே வயசு குழந்தை தான். குழந்தையினுடைய திங்கிங் எப்படி மாறுதுன்னு பார்த்தேனா, ஆர்கியூ பண்றாங்க, பயங்கரமா ஆர்கியூ பண்றவங்கள என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு கழுதை இருந்துச்சாங்க, நிறைய ஆர்கியூமெண்ட் பண்றாங்களா இன்றைய யூத். இப்ப எப்படி ஆர்கியூ பண்ணுதுங்க? 14-15 வயசுல பெற்றோர்கள் பேச்ச கேக்குதா புள்ள? எவ்வளோ ஆர்கியூ. நாங்கெல்லாம் எங்க அப்பாவை எதிர்த்து அம்மாவை எதிர்த்து பேசினதே கிடையாதுன்னு பேசிக்கிறோம். ஆனால் குழந்தைகள் இன்னைக்கு ஆர்கியூ பண்ணுது. வாட்ஸ்அப்ல தான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஆர்கியூ பண்றதுல யார் கிட்ட ஆர்கியூ பண்ணணும், யார் கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. என் வீட்டு வேலைக்கார அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுச்சு. ரஷ்யா அந்த அம்மா பேர். அம்மா, என் பிள்ளை ஓவரா வாயாடுறா, அதுக்கு உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு நினைக்கிறேம்மா. ஓ, வாயாடினாலாம் பேச்சாளராக முடியாது. வாதாட தெரியணும், சொற்களை தெரியணும், எந்த சொல் சொல்லணும்னு தெரியணும், இல்லைன்னா வெட்கப்பட்டு போவோம். ஒரு கழுதை இருந்துச்சான், வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு, நடந்து வந்திருக்கு. வழியில ஒரு புலியை பார்த்துருச்சு. புலியை பார்த்த உடனே கழுதைக்கு வயிறு நிறைஞ்ச உடனே சேட்டை ஆரம்பிச்சிடும். சேட்டையில புலிகிட்ட போய் கேட்டுச்சான், சாப்பிட்டியா? புலி சாப்பிடாம உட்காந்துருக்கு. இல்லை, நான் சாப்பிட்டேனே, நான் புல்லு சாப்பிட்டேன். புல்லு, நீ தான் புல்லு சாப்பிட மாட்டீங்க. புலி சொல்லிச்சான், நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் புல்லை சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன். கழுதைக்கு கோவம் வந்துருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லேயர் பை லேயரா நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் முன்னால் இருக்கின்ற மனிதர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும்னு நமக்கு புரியும். நீ என்ன சாப்பிட்டுருவிய? எதுக்கு நீ சாப்பிட்ற? நான் ஓடலையே, நான் ஒன்றும் செய்யலையே, உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிட்டு இருக்கிற. என்ன எதுக்கு இப்போ வந்த? இல்லை நான் சாப்பிட்டேன், அதை சொல்ல வந்த. சொல்லிட்டல போ. இல்லை இல்லை, நான் சாப்பிட்டேன்ல புல்லு. ஆமாம், அது என்ன கலர்? நீ சாப்பிட்ட புல்லு உனக்கு தானே தெரியும் என்ன கலர். அது ப்ளூ. புலி ஏற்கனவே பசி, முட்டாள்தனமாக பேசுது கழுதை. ஓ, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், எனக்கு புல்லு கலர் தெரியும், கிரீன். ஐய, பிறந்ததில்லன்னு சாப்பிட்றேன். நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா? கிரீன், நோ, ப்ளூ. ரெண்டும் சண்டை. கோவத்தில் கழுதையை அடிக்க போச்சு புலி. மற்ற மிருகங்கள் வந்து தடுத்துருச்சிங்க. என்னது இது பேச்சு, பேசிக்கிட்டே இருக்கும்போது கை ஓங்குற, என்ன பிரச்சனை? இல்லை அது புல்லு ப்ளூங்குது, நீ என்ன சொல்ற? பச்சை. சரி வா, சிங்கத்துக்கிட்ட போகலாம். சிங்கத்துக்கிட்ட போய் நிறுத்தின உடனே சிங்கம், பாருங்களேன், நீங்கள் புலியா கழுதையா சிங்கமா இப்போ தெரிஞ்சு போயிடும். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சிங்கம் கேட்டுச்சான், என்னடா பிரச்சனை, எதுக்குடா வந்தீங்க? சார், புல்லு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். இந்த புலி புல்லு சாப்பிடாது சார், புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடேன்னு என்ன சொல்லுது சார், மிரட்டுது சார். இப்போ என்ன பிரச்சனை? அது போங்கடா. இல்லை சார், ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? நான் சாப்பிட்ற புல்லுக்கு இது கலர் சொல்லுது சார், அது புல்லு சாப்பிடாது சார். என்ன கலர்டா புல்லு சாப்பிட்ட நீ? நான் ப்ளூ கலர் புல்லு சாப்பிட்டேன் சார். புலி பார்த்து உரிமை சொல்லிச்சான் சிங்கத்துக்கிட்ட, சார் நீங்களும் நானும் புல்லு சாப்பிட மாட்டோம், ஆனால் கலர் நமக்கு தெரியாது, கிரீன் தானே சார். சொன்னால் கேட்க மாட்டேங்குது சார். இது அரை மணி நேரமாக ஆர்குமெண்ட் சார். என் ரத்த கொதிப்பு ஏறிடுச்சு சார், கொன்றுவேன் சார். அதை சொல்ல சொல்லுங்க சார், உண்மையை சொல்ல சொல்லுங்க சார். சிங்கம் கூப்பிட்டுச்சான் கழுதைங்க, வாடா. என்ன சொல்கிற நீ? சார் நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ தான் சார். எப்போத்துலேருந்து சாப்பிட்ற? பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் சார். பார்த்து தான் சாப்பிட்றியா? பார்த்து தான் சார் சாப்பிட்றேன். எந்த ஊர்லடா சாப்பிட்ற? இந்த உங்கள் காட்டில் தான் சாப்பிட்றேன் சார். அப்படியா? நீ நம்புறியாடா? ஆமாம் சார். சரி போ, ப்ளூ தான் போ போ. தேங்க்யூ சார். இந்த ஆர்குமெண்ட் பண்ணிச்ச இந்த புலி, இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார், அறிவே இல்லை சார் அதுக்கு. புலியை கூப்பிட்டுச்சான் சிங்கம், இங்க வா.
எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணாதுக்கிட்ட? சார் நீங்களே சொல்லுங்க சார், ப்ளூவா கிரீனா சார்? கிரீன் தானே சார். ஏய் 5 மாசத்துக்கு இனிமேல் பேசக்கூடாது. நீ யாரு? புலி. வாயை மூடிட்டு இருக்கணும் போ அப்படின்ச்சான். ஓடி ஜாலியா படிச்சு கழுத. புலி கேட்டுச்சான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு, நான் பேச மாட்டேன், நீ எனக்கு ராஜா, நான் உன் தண்டனை ஏத்துக்கிறேன், ஒரு காரணத்தை மட்டும் சொல்லு, என்னை ஏன் தண்டிச்ச? நான் சத்தியத்தை தானே சொன்னேன், முட்டாள்தனமா இருக்கிற, அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்ட, ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லு, நான் பொறுமையா போயிடுறேன், எனக்கு ஏன் தண்டனை கொடுத்த? நான் சத்தியத்தை பேசினா எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தான்? உடனே சிங்கம் சொல்லிச்சான், இங்க பாரு, அது கழுத, நீ புலி. மக்கள் உன்னை மேத்ஸ்ல நல்லா எழுதுனா உன்னை புலின்னு தான் சொல்லுவாங்க, வீரத்தில் நல்லா யாவனாவது இருந்தானா உன் பேரை சொல்லி தான் பாராட்டுவாங்க. நீ மெக்னானிமிட்டியான ஒரு அனிமல். கழுத மாதிரியான ஆட்களோட நீ ஆர்கியூ பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. ஃபர்ஸ்ட் தண்டனையா? அடுத்தது தீர்ப்புல சொன்னதுதான் மக்களே நமக்கான செய்தி. கழுதையோடு ஒருபோதும் ஆர்கியூமெண்ட் செய்யாதீர்கள். ஏனென்றால் கழுதை ஒருபோதும் தான் நம்பியதை எண்ணியதை திருத்திக் கொள்ளாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அதை கேட்கின்ற அளவிற்கு நாம் ஏதேனும் சொல்லி அதை கோபப்படுத்தி விட்டால் நம்மை உதைக்காமல் நம்மை கஷ்டப்படுத்தாமல் விடாது. அதனால் கழுதைகளோடு உறவு கொண்டாடுவதும் கழுதைகள் போல எண்ணம் கொண்டவர்களோடு நாம் வாதாடுவதும் தவிர்த்து கொள்ள வேண்டும்னு வந்துச்சு இந்த பாயிண்ட். மிக சுலபமாக நாம் நம் குழந்தைகளை தவற விட்டு விடுகிறோம். சின்ன தப்புங்க, சின்ன தப்புங்க. இங்க எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் இந்த அனுபவத்திற்குள் போறீங்கன்னு எனக்கு தெரியாது. காலத்தை கையகப்படுத்திக்கோங்க. வாய்ப்புகள் வருகின்ற பொழுது கையகப்படுத்திக்கோங்க. எங்க அப்பா சொல்வார், तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய அர்த்தம், எங்க அப்பா மரணம் அடைகிற காலத்துல சாயந்தரம் 7 மணிக்கு பேசுறாருங்க என்கிட்ட, இந்த காலத்தை பத்தி பேசுறாரு. 10 மணிக்கு அவர் உயிரோட இல்லை. 12 வயசுல எங்க அப்பா வேலை இழந்துட்டார். 5 குழந்தைகளை வச்சுட்டு சேமிச்ச நகையெல்லாம் வித்து ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு கீழே விட்டு எங்களை மேல் தளத்துல மொட்டை மாடியில ஷீட் வீட்டில் வளர்த்துச்சு எங்க அம்மா. படிச்சிரு படிச்சிரு படிச்சிருன்னு சொல்லி வளர்த்துச்சு. எங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது, என்ன தெரியுமா? தகப்பன் சம்பாதிக்கவில்லைனாலும் பரவாயில்ல, குழந்தைகளுக்கு நல்லறிவு சொல்லி அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தில் ஒரு ஆண் ஒரு வீட்டில் தேவை என்பதனை என்னுடைய அம்மா உணர்ந்திருந்த காரணத்தினால் எனக்கு நல்ல தகப்பனை எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. எங்க அப்பா என்னை வழிபடுத்தினார். மரணம் அடைகிற அந்த நேரத்தில் அவர் கண் அப்படி ஓடுதுங்க. அப்படி கண் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த காலத்துல கூட அப்பா கவிதை சொன்னாருங்க. அப்பா சொன்ன காலத்திற்கான கவிதை, இது வெறும் மேடை பேச்சிற்கான பேச்சு அல்ல, என் ஆன்மாலிருந்து வர பேச்சு. அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலத்திற்கு பயந்துகொள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். वक्त से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज, वक्त से है दिन, वक्त से है रात. நான் பயந்துகிட்டேன் காலத்திற்கு. காலத்தை வெல்ல முடியாது. காலம் கடக்கின்ற பொழுது சமாதானம் செய்து கொள் என்கிறார் அப்பா. அதே அப்பா தான் சொன்னார், தாரீக் ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. மரண வாக்கு மூலம்ங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க காலில் வச்சிருக்கிறீங்களே நிலம், அது நகர்ந்துரும். அப்பா சொல்றார், இதோ கொஞ்ச நேரத்தில் இயற்கையில கலக்க போகிற அந்த உயிர் தனக்கு நிரம்ப பிடித்தமான ஒரு உயிருக்கு ஒரு அறிவை சொல்லிட்டு போகுது. அதை நான் இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல் தெரியுமா? அது காலம் என்கின்ற பேரேடு தனக்குள் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. காலம் என்கின்ற பேரேடு தனக்குள் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது.
வினாடிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யுக தண்டனையிலிருந்து பிழைத்து விடலாம். ஒரு வினாடி நாம் செய்யக்கூடிய பிழை நம் தலைமுறையை, நம் யுகத்தை, நம் ஆயுளை பாதித்து விடக்கூடும். வினாடிகளை கையில் பிடித்துக் கொள்வது என்றால் என்ன? எப்படி வினாடிகளை கையில் பிடித்துக் கொள்வது? எவ்வளவு அவேரா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு தானே படிப்பு, அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு தானே எல்லா விதமான ஏற்பாடு. அதற்காகத்தானே இந்த உடல், அதற்காகத்தானே புத்தி, அதற்காகத்தானே மதம், அதற்காகத்தானே அரசியல். இந்த விழிப்புணர்வு நம்மிடத்திலும் நம் குழந்தைகளிடத்திலும் இருக்கிறதா? வினாடிகளின் மீது கவனம் வைத்திருக்கிறோமா? நாம் மிக சூட்சமமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த மண்ணில் கடத்திட்டு போறேன். நான் நிறைய படிப்பேன். என் வேலை என்ன தெரியுமா? பயணம் செய்வது, வகுப்பெடுப்பது, வீட்டிலே சமையல் செய்வது, வீட்டில் ஆட்களுக்கு என்ன தேவை என்பதை பார்ப்பது, குடும்பத்தை கவனிப்பது, சமூகத்தை கவனிப்பது, கல்லூரியில் வேலை செய்வது, பயணம் செய்வது. இவ்வளவுதான் என் வாழ்க்கை. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. அதற்காகவே படிக்கிறேன். நான் 4 நாளைக்கு முன்னால டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாசிச்சுட்டு இருந்தேன். நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி இருக்கார்ல, மேதகு நரேந்திர மோடி அவர்கள் அரசியலாக எத்தனை விஷயங்களை பற்றி பேசினாலும், நான் ஒரு குடிமகளாக என் தேசத்தினுடைய பிரதம மந்திரி என் நாட்டு மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு 18 கட்டளைகளை சொல்லி இருக்கிறார். நான் 3 கட்டளைகளை சொல்றேன் உங்களுக்கு. 2000 கோடி மக்களுக்கு பேசியிருக்காருங்க. தேர்வும் தெளிவும் என்கின்ற தலைப்பில் பேசியிருக்கார். முக்கியமான பேச்சு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், பிரதம மந்திரி ஒரு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்றாருன்னா அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த குழு இருக்கும். 2.5 கோடி பிள்ளைகளுக்கு பேசுறாருன்னா சும்மா பேசிட முடியாது. அத்தனை திங்க் டேங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த திங்க் டேங்கர்ஸ் தன்னுடைய அனுபவத்திற்கான உச்சத்தில் பிரதம மோடி அவர்கள் பேசியிருக்கிற அந்த பேச்சிற்கான 3 விஷயம் என்ன ரொம்ப கவர்ந்தது. அவர் சொல்றார், பெற்றோர்களை பார்த்து சொல்றார், பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளினுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப பிடிச்சது எனக்கு அது. எல்லாரும் என்ன சொல்றோம் தெரியுமா? என் பிள்ளை என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரேங்க். என் பிள்ளை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன், என் பையன் இதில் மெடல் வாங்கிட்டான், இதில் அவன் தானே வாங்கினா, அது எப்படி உங்களுடைய விசிட்டிங் கார்டு ஆச்சு? இப்படி கேட்கிறார் பிரதம மந்திரி அவர்கள். Your visiting card is not your child's report card. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. 3 விதம் குழந்தைகள் மொத்தம். நல்லா படிக்கிறது, மார்க் வாங்கும். என்ன மாதிரி ஃபெயில் ஆகாது, நல்ல மார்க் வாங்கி படிச்சு பாஸ் பண்ணி வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உருப்பட்டுரும். இது 2வது வகை. இது 2ம் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்ல இருக்காது. 3வது வகைன்னு ஒன்று இருக்கு, புளிமுட்டைன்னு பேர். இதுக்கு நம்ம வீட்டில் தான் இருக்கும். படிக்கவும் செய்யாது, டான்ஸ் ஆடாது, பாட்டு பாடாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த குழந்தையை கூர்ந்து கவனித்து வளருங்கள். ரொம்ப லாஜிக்கான பிள்ளை அது. ஒருவேளை அந்த குழந்தைய நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தை தான் இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கிற நிர்வாகியாக வந்து சேரும். மிகப்பெரிய ஆளாக வந்து சேரும். தொழில் அதிபர்களாகவும் இப்படி பள்ளிக்கூடங்களை நடத்துகின்றவர்களாகவும் நிறைய சம்பளம் கொடுக்கின்றவர்களாகவும் வந்து சேர்வார்கள். கவனம். மோடி அவர்கள் சொன்ன 2வது கருத்து சொல்றேன். ஆஹா, எப்போ நமக்கு வரும் தெரியல, முதல்ல நமக்கு வருமான்னு தெரியல. குழந்தைகளை படுக்கையில் படுத்தவுடன் தூங்க பழக்குங்கள். சூப்பர்ல. படுத்த உடனே குழந்தை தூங்கிடணுமா? நான் கிளாஸ் நடத்துகிறேங்க. 17-18 வயசு பிள்ளைங்களுக்கு தான் நான் கிளாஸ் நடத்துகிறேன். என் கிளாஸ் ரொம்ப அப்படி லைவாக இருக்கோங்க. அப்படி வத்தி குச்சி கிழிச்சு போட்டோன்னா கப்புன்னு பற்றிக்கும், அப்படி இருக்கும் என் கிளாஸ். ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனதில்லை. அதில் உட்காந்து 4-5 கொட்டாய் விடும் தெரியுமா? ஏன்? ராத்திரிலாம் தூங்குறது இல்லை, தூங்காமல் இந்த ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 3வதா மோடி அவர்கள் சொல்கிறார்கள் குழந்தைகளை பார்த்து, குழந்தைகளை நீங்கள் ரீல்ஸ் அதிகமாக பார்க்காதீர்கள். 3 விஷயத்தையும் மனசுல கொண்டு போங்க. பெருந்தகப்பன் சொல்கிறான், நம் நாட்டின் பிரதம மந்திரி சொல்கிறார், மக்களின் மீது, பெற்றோர்களின் மீது, குழந்தைகள் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதர்
135 கோடி மக்களின் தலைவர் சொல்கிறார், பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டை உங்களுடைய விசிட்டிங் கார்டாக மாற்றாதீர்கள். இதை நான் மனசுல வச்சுக்கிட்டேன். என் குழந்தையின் வெற்றி என்பது அதனுடைய வெற்றியே தவிர அதற்கு நான் பயன்படுத்துவதற்காக இயற்கையின் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறதே தவிர அது என் கழுத்துல தொங்குற மெடல் கிடையாது என்பதனை நான் புரிந்து கொண்ட வினாடி, நான் நிறைய வாசிக்கின்ற பொழுது ஒரு சில விஷயங்கள் தெரிந்து போகிறது. நமக்குள் நாம் சில மாற்றங்களை உருவாக்கி கொள்ளாமல் நல்ல தாய் தகப்பனாக, நல்ல கணவன் மனைவியாக, இந்த உலகத்தில் மிகச் சிறந்த குடிமகளாக குடிமகனமாக இருந்துவிட முடியாது. சில தியாகங்களை செய்ய வேண்டும், சில விஷயங்களை நாம் மீட்டுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்றேன். அடிப்படையில் நாம் எங்கிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தை தொடங்குவது? நான் இப்படி சொல்றேன் பாருங்க, குழந்தைகளையும் மனைவியையும் கணவனையும் பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் புரிந்து கொள்ளுவோம், உறவுகளை புரிந்து கொள்ளுவோம். நான் சத்தியமா சொல்றேங்க, சின்ன வயசுல குட்டி பாப்பாவா நான் இருக்கும்போது எனக்கு தெரியாதுங்க நான் இப்படி ஆளுமையா வருவேன்னு. என் சிறகை நான் விரிக்கும் போது அது சிட்டுக்குருவி மாதிரி தான் விரிச்சேன். ஆனால் என் ஞானம், நான் பெற்றுக்கொண்ட ஞானம், என் பெற்றோர்கள், என் ஆசிரியர்கள், இந்த சமூகம் எல்லாம் நான் சிறக விரிக்க விரிக்க எனக்கு என்ன சொல்லி தந்துச்சு தெரியுமா? நீ சிட்டுக்குருவி இல்லை, நீ ராஜாளின்னு சொல்லி கொடுத்துச்சு. நான் ராஜாளிங்க, சிறகை விரித்து வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ராஜாளி. உங்கள் குழந்தைகளினுடைய சிறகை விரிப்பதற்கு, உங்கள் மனைவி கணவருடைய சிறகுகளை விரிப்பதற்கு உதவி செய்யுங்கள். உங்கள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சிறகு விரித்து வானத்தில் பறக்கட்டும். வானம் நமக்கானது, அது வசப்படும். செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற. என் அம்மா எனக்கு கதை சொல்லும் பொழுது அவள் கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டுதான் கதை சொன்னாள். ஆனால் பறக்கும் கம்பளங்களை பற்றி தான் சொன்னாள். அதில் கிழிந்த பாய்கள் வந்ததில்லை. இன்றைக்கு நான் பறக்கும் கம்பளங்கள் இருப்பதற்கு அதுவும் காரணம். மிக கவனமாக பேசுவோம், கவனமாக இந்த வாழ்க்கையை கையாளுவோம். இந்த உலகம் வாழ்க்கை என்கின்ற ஒற்றை வாய்ப்பை நமக்கு ஒரு முறைதான் தருகிறது. அந்த ஒரு முறை வரலாறாக கையெழுத்திடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பெறுவோம் என்று சொல்லி, இந்த குழந்தைகள் வளர்வதற்கு நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற பிரார்த்தனையுடன் உங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.